தனுசு ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை பேசு பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றப்பட்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். தனுசு ராசிக்கு 10ஆம் வீடு என்பது கௌரவ ஒரு ஸ்தானமாகவே இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கிறது. இதனுடைய அதிபதி புதன் பகவான் வக்ரம் அடைந்து அசுப கிரகங்களின் பார்வையை பெறும் பொழுது உங்களது குடும்பத்தில் உள்ள ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது உங்களுடைய ரகசிய நடவடிக்கைகள் வெளியாட்களுக்கு தெரிய வந்து ஊர் முழுவதும் பேசப்படும் ஒரு விவாத பொருளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிக்கொண்டு அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்றாகவே தெரியும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே வேண்டுமென்று செய்யக்கூடிய ஒரு நபர்கள் கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அது தேவையில்லாத பிரச்சனைகளாகவே மாறி அது இன்னும் மற்றவர்களுடைய காதுக்கு செல்ல செல்ல ஒரு விஷயம் 10 விஷயமாக மாறி ஒரு பிரச்சனை 10 பிரச்சனையாக உங்களுடைய தலை மீது மற்றவங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து விடும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நடந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டும் இருக்கிறது. அடுத்தவங்க வீட்டு விஷயத்தில் தலையிடுவதே வேலை என்று அலையும் சில சமூக விரோதிகளால் உங்களது குடும்ப பேருக்கு சலசலப்புகள் இதுவரைக்கும் உண்டாகி கொண்டே தான் இருக்கும். இதனால் வெளியில் தலை காட்ட முடியாமல் ஒரு விதமான அவமான உணர்வும் பயமும் உங்களை தொற்றிக்கொண்டே தான் இதுவரைக்கும் இருந்தது. தசாபுத்தியின் பலவீனமான அந்தரங்கங்கள் இந்த வதந்திகளுக்கு மேலும் ஒரு உரம் போடுவது போல அமையும் என்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களது தனிப்பட்ட விஷயங்களை வெளியாட்களிடம் நீங்கள் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புத்திசாலித்தனமான ஒரு முடிவுகளை உங்களுக்குள்ள நிச்சயமா எடுக்க வைக்கும். குடும்பத்தில் ஒருவரின் தனிப்பட்ட வாழ்க்கை மற்றவங்களால அதிகமாக விவாதிக்கப்பட்டிருக்கும் என்றால் அது உங்களுடைய வாழ்க்கையாகத்தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள இருக்கும். காதல், திருமணம், நட்பு அல்லது வாழ்க்கை முறை தொடர்பான விஷயங்கள் தேவையற்ற அளவில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பேசப்பட்டிருக்கலாம். இதனால அந்த நபரின் தனி உரிமை பாதிக்கப்பட்டதாக உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த சூழ்நிலை குடும்பத்தில் சங்கடத்தையும் மனக்கசப்பையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நிச்சயமா தெரியவா ஆரம்பித்திருக்கும். அடுத்ததா குடும்பத்துல மரியாதை குறித்து அதிக கவலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. சமூகத்தில் குடும்பத்தின் பெயர் மற்றும் மரியாதை குறித்து அதிக கவலையானது ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் வெளியில் பேசப்பட்ட போது மற்றவங்கள் என்ன நினைப்பார்கள் என்ற ஒரு எண்ணங்கள் பலரின் மனதில் இதுவரைக்கும் உருவாகி கொண்டும் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. இதனாலேயே உண்மையான பிரச்சனையை சரி செய்வதை விட அதை மறைக்க முயற்சித்த சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டு அது தேவையில்லாத கவலைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது என்று தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கூற வேண்டும். லக்னத்திற்கு 10ஆம் வீடான ஜீவனம் மற்றும் கீர்த்தி ஸ்தானத்தின் மீது சனியின் பார்வையோ அல்லது கேதுவின் சஞ்சாரமோ நிகழும் பொழுது உங்களது சமூக அந்தஸ்து மற்றும் குடும்ப கௌரவம் குறித்த கவலைகள் உங்களை மிக கடுமையாக வாட்டி எடுத்துக்கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியாது. இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை இதுவரைக்கும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நம் குடும்பத்தின் கௌரவத்திற்கு ஏதேனும் இலக்கு வந்துவிடுமோ என்ற அதீத பயம் உங்களை சுதந்திரமாக செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டே தான் இருக்கும். பிள்ளைகளின் சில அனாவசிய நடவடிக்கைகள் உங்களது தூக்கத்தை இதுவரைக்கும் கெடுத்து கொண்டே தான் இருந்தது. கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல பொருளாதார நஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் சகித்து கொண்டு வெளியே புன்னகிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த சமூக பயம் உங்களது மன ஆரோக்கியத்தை குலைக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம அடுத்து தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இப்பொழுது அதிகரிக்கும். அந்த புரிதலினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் போகிறது. பேச்சுக்கள் மூலம் அனுகூலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அலுவலக பணிகளில் ஆதரவுகள் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் வரக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. கல்வியில் இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது விடுபட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய குழந்தைகள் தள்ளப்படுவார்கள். எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கும். அந்த எதிர்காலம் சம்பந்தமான சேமிப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. குழந்தைகளால் பெருமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய பலத்துடன் விளங்கும் போதும் 5ஆம் வீட்டின் மீது சுப அந்தரங்கங்களின் தாக்கங்கள் இருக்கும் போதும் உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலைஞானது நிமிர்ந்து நடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய குழந்தைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய குழந்தைகள் மீது நம்பிக்கை என்பது வைக்கவே மாட்டீங்க. இவன் என்ன வாழ்க்கையில சாதிக்க போனா, இவன் படித்தாலும் படிப்பானது மண்டையில ஏறாது என்றெல்லாம் தாங்க உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நீங்கள் நினைத்து கொண்டுமே தான் இருந்தீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுக்கு பாசம் என்பது இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சாதிப்பான் என்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கே அவர்களின் மீது நம்பிக்கை என்பது இல்லாமலே தாங்க இருந்திருக்கும். பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய விருதுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமைகளை சேர்த்து கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்து அவர்கள் தங்களது சொந்த காலில் நிற்பதை கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களது கஷ்டங்களை புரிந்து கொண்டு விசுவாசமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். பிள்ளைகளின் இந்த நன்னடத்தை உங்களது ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தையும் உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமா கொண்டு செல்ல வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. தடைப்பட்ட ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த சின்ன சின்ன ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ளது. வீடு வாங்குவது, வாகனம் பெறுவது, தொழில் தொடங்குவது, வெளிநாடு செல்வது அல்லது ஒரு பெரிய இலக்கை அடைவது போன்ற கனவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவாகலாம். இதுவரை தடையாக இருந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலனானது கிடைத்து வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா முன்னேறி விடுவீங்க. 11ஆம் வீடு என்பது லாபம் மட்டும் கிடையாது, உங்களது நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் லட்சியங்களை குறிக்கும் காமியா ஸ்தானமுமாகத்தான் இருக்கும். லாபாதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும் 9ஆம் அதிபதியான சூரியனின் சுப பார்வை உங்களுக்குள்ள கிடைக்கும் போதும் பல வருடங்களாக இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் நினைத்து கைவிட்ட அல்லது தள்ளி போன உங்களது ஆசைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்கள் தான் சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாழ்க்கைக்குள்ள வாய்ப்புகள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க முன்னேறி வந்தீர்கள் என்றால் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே கைகூடி வரும். அப்படிப்பட்ட ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதனை மட்டும் நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இந்த நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். கொள்ள வேண்டும் என்பதற்காகவே பல பொருளாதார நஷ்டங்களையும் மன உளைச்சல்களையும் சகித்து கொண்டு வெளியே புன்னகிக்க வேண்டிய நிர்பந்தம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கலாம். இந்த சமூக பயம் உங்களது மன ஆரோக்கியத்தை குலைக்கும் ஒரு முக்கியமான ஜோதிட சவாலாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். இதுவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம அடுத்து தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் தனுசு ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது.
கணவன் மனைவிக்கிடையே புரிதல் என்பது இப்பொழுது அதிகரிக்கும். அந்த புரிதலினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக வந்துவிடும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு பெயரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் போகிறது. பேச்சுக்கள் மூலம் அனுகூலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். அலுவலக பணிகளில் ஆதரவுகள் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க உருவெடுப்பீங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள் வந்து போதுமான அளவுக்கு அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்புகள் உங்களுக்குள்ள கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு நபராகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க மாறிவிடுவீங்க. கல்வியில் கல்வியில் இருந்த மந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் இருந்து இப்பொழுது விடுபட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய குழந்தைகள் தள்ளப்படுவார்கள். எதிர்காலம் தொடர்பான சேமிப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கும். அந்த எதிர்காலம் சம்பந்தமான சேமிப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க போகிறது. குழந்தைகளால் பெருமை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. 5ஆம் வீடு என்பது புத்திரஸ்தானமாக அமைந்திருக்கிறது. இதனுடைய அதிபதி செவ்வாய் பூர்வ புண்ணிய பலத்துடன் விளங்கும் போதும் 5ஆம் வீட்டின் மீது சுப அந்தரங்கங்களின் தாக்கங்கள் இருக்கும் போதும் உங்களது பிள்ளைகளின் சாதனைகளால் சமூகத்தில் உங்களது தலைஞானது நிமிர்ந்து நடக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுடைய குழந்தைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒருபோதும் உங்களுடைய குழந்தைகள் மீது நம்பிக்கை என்பது வைக்கவே மாட்டீங்க. இவன் என்ன வாழ்க்கையில சாதிக்க போனா, இவன் படித்தாலும் படிப்பானது மண்டையில ஏறாது என்றெல்லாம் தாங்க உங்களுடைய பிள்ளைகளை பத்தி நீங்கள் நினைத்து கொண்டுமே தான் இருந்தீங்க. ஆனா உங்களுடைய பிள்ளைகளின் மீது உங்களுக்கு பாசம் என்பது இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சாதிப்பான் என்கிற ஒரு விஷயத்தில் உங்களுக்கே அவர்களின் மீது நம்பிக்கை என்பது இல்லாமலே தாங்க இருந்திருக்கும். பள்ளி அல்லது கல்லூரிகளில் உங்களது பிள்ளைகள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மற்றும் வாங்கக்கூடிய விருதுகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருமைகளை சேர்த்து கொடுக்கும். உத்தியோக வயதில் இருக்கும் பிள்ளைகளுக்கு பெரிய நிறுவனங்களில் நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைத்து அவர்கள் தங்களது சொந்த காலில் நிற்பதை கண்டு நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பிள்ளைகள் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து உங்களது கஷ்டங்களை புரிந்து கொண்டு விசுவாசமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த ஒரு நேரத்தை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். பிள்ளைகளின் இந்த நன்னடத்தை உங்களது ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தையும் உயர்த்தி நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல ஒரு இடத்திற்கும் நிச்சயமா கொண்டு செல்ல வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து விட்டது. தடைப்பட்ட ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும். பல ஆண்டுகளாக மனதில் வைத்திருந்த சின்ன சின்ன ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உள்ளது. வீடு வாங்குவது, வாகனம் பெறுவது, தொழில் தொடங்குவது, வெளிநாடு செல்வது அல்லது ஒரு பெரிய இலக்கை அடைவது போன்ற கனவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைவாகலாம். இதுவரை தடையாக இருந்த சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். உங்கள் முயற்சிகளுக்கு உரிய பலனானது கிடைத்து வாழ்க்கைக்குள்ள நீங்க நிச்சயமா முன்னேறி விடுவீங்க. 11ஆம் வீடு என்பது லாபம் மட்டும் கிடையாது, உங்களது நீண்ட நாள் ஆசைகள் மற்றும் லட்சியங்களை குறிக்கும் காமியா ஸ்தானமுமாகத்தான் இருக்கும். லாபாதிபதி சுக்கிரன் பலம் பெறும் போதும் 9ஆம் அதிபதியான சூரியனின் சுப பார்வை உங்களுக்குள்ள கிடைக்கும் போதும் பல வருடங்களாக இது நடக்கவே நடக்காது என்று நீங்கள் நினைத்து கைவிட்ட அல்லது தள்ளி போன உங்களது ஆசைகள் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேற தொடங்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. ஆனால் அந்த ஒரு நேரத்தை நீங்கள் தான் சரியான முறையில